பிரதமர் மோடி தலைமையில் மே 21 நடைபெறுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனி பொறுப்பு வகிக்கும் இணை அமைச்சர்கள் கலந்து கொண்டு அரசு திட்டப்பணிகள் செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் குறித்து விவாதிக்க திட்டம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவையில் அவர் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல். மேற்காசிய நாடுகளில் தொடரும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 3.14 ரூபாய் உயர்ந்து 103 ரூபாய் 90 காசுக்கும், 1 லிட்டர் டீசலின் விலையும் 3.11 காசுகள் உயர்ந்து 95 ரூபாய் 47 காசுக்கும் விற்பனை. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முந்தைய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு. தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்ற பிறகு வழங்கப்படும் முதல் உரிமைத் தொகை இது. முதல்வர் விஜய் பணமில்லா தேர்தல் நடத்தி வரலாறு படைத்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவில் ஜெயலலிதா படத்தை புறக்கணித்தவருக்கு அவரது ஆத்மாவே தண்டனை வழங்கி வருவதாகவும், மதுக்கடைகள் அகற்றம், 200 யூனிட் இலவச மின்சாரம் என தாவேக அரசின் மக்கள் நல திட்டங்களை பட்டியலிட்டு கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக மனு தாக்கல் செய்த விவகாரத்தில் ஆம் ஆத்மி தலைவர்கள் கெஜ்ரிவால் மற்றும் மனிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தொடங்கப் போவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. மதுபான கொள்கை வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா RSS நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் என்றும், அவரது பிள்ளைகள் அரசு வழக்கறிஞர்களாக உள்ளனர் என்றும் கூறி அவர் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது நீதிமன்ற அவமதிப்பு விவகாரத்தால் புதிய பரபரப்பு.